திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆடார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்க அந்த சிந்தலைய நான் வேணாம்னு விரட்டி விடுற ரெண்டை சேர்த்துக்கிட்டு ரெண்டை கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள். கூண்டோட காலி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அத மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன கொண்டு நீ வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு? தம்பி, நீ வரலாற்றுல நீ செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி எசப்பா அப்படிமாரில தம்பி பால, கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள்ல, என்னால செய்ய முடியாத நீ செய்யற. அதுக்கு அதிகாரிகள், ஐஎஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ செதுக்கி கொண்டிருக்க. இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் வெள்ளையடிச்சு என் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி தம்பி. என்னை 2 வெட்டி பிளந்தாலே ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அது நீங்க கவனிச்சுக்க. அவர் போயிட்டா அவ்வளவுதான். இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போங்க ரொம்ப நன்றி. இதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒண்ணு சிதைக்கிறோம், ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாய்கிறோம்.